விஷ்ணு சஹஸ்ரநாமம் இன்று ஒரு திருநாமம் 81ஆம் திருநாமம் அனுத்தமாய நமக. மந்தாகினி நதிக்கரையில் உள்ள சித்திரக்கூடத்தில் ஏகாந்தமான பர்ணசாலையின் உள்ளே ராமனின் மடியில் தலை வைத்தபடி சீதை சயனித்திருந்தாள். அப்போது இந்திரன் மகனான காகாசுரன் சீதையின் மேல் மோகம் கொண்டு அவள் மார்பில் வந்து கொத்தினான். சயனித்திருந்த சீதை எழுந்தாள். அது ஒரு சாதாரண காகம் என்று கருதி ஒரு கல்லை எடுத்து அதை அடித்து துரத்தினாள். பாபம், அந்த காகத்தை விட்டுவிடு என்று சொன்ன ராமன் சீதையின் மடியில் தலை வைத்து உறங்கத் தொடங்கினான். ராமன் உறங்குவதை கண்டதும் மேலும் துணிச்சல் கொண்ட காகம் மீண்டும் சீதையின் மார்பில் வந்து கொத்தியது. ஆனால் இம்முறை சீதை அசையவில்லை. தன் அசைவால் ராமனின் உறக்கம் பாதிக்கப்படுமோ என்று எண்ணி அவள் வலியையும் பொறுத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளது மார்பில் இருந்து வடிந்த இரத்தம் ராமனின் முகத்தில் தெரித்து ராமன் விழித்தெழுந்தான். சீதையின் மார்பிலிருந்து இரத்தம் பெருகி வருவதைக் கண்டு உறங்கிக் கொண்டிருந்த என்னை 5 தலை நாகத்தோடு விளையாடியவன் யார் என்று கோபத்துடன் கேட்டான். தூரத்தில் உள்ள ஒரு மரத்தில் அமர்ந்து கொண்ட காகம் அங்கிருந்தபடி ராமனுக்கு அழகு காட்டியது. ராமன் கையில் அப்போது ஆயுதம் ஏதும் இல்லை என்ற தைரியத்தில் காகம் அவ்வாறு செய்தது. ஆனால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ஆயிற்றே. தான் சயனித்திருந்த தர்பைப்பாயிலிருந்து ஒரு புல்லை உருவிய ராமன் அதில் பிரம்மாஸ்திரத்தை ஜபித்து காகத்தின் மேலே ஏவினான். காமத்துடன் சீதையை பார்த்து கொண்டிருந்த காகத்தை பிரம்மாஸ்திரம் நெருங்கிய அளவில் அதன் வெப்பம் தாங்காமல் காகம் பயந்தோடத் தொடங்கியது. காகம் ஓடியதால் பிரம்மாஸ்திரம் அதை துரத்துகிறது. காகம் நின்று திரும்பி பார்த்தால் பிரம்மாஸ்திரமும் நின்று விடுகிறது. அதிலிருந்து தப்பிக்க வழி தெரியாத காகம் தன் தந்தையான இந்திரனின் இருப்பிடத்துக்கு சென்று அடைக்கலம் கேட்டது. இங்கே வராதே, உனக்கு அடைக்கலம் கொடுத்தால் இந்திரலோகமே ராமபாணத்துக்கு இரையாகிவிடும் என்று சொல்லி கதவடைத்தான் இந்திரன். மற்ற தேவர்களின் உலகங்களுக்கெல்லாம் சென்று அடைக்கலம் தேடிய காகத்துக்கு யாரும் அபயம் அளிக்கவில்லை. எத்திசையும் உழன்றோடி இழைத்து இறுதியில் ராமனின் திருவடிகளிலேயே வந்து விழுந்தது. அதிலும் கால்கள் 2ஐயும் ராமனை நோக்கி நீட்டியபடி வந்து விழுந்தது. தன்னிடம் பிழை இழைத்ததையும் பொருட்படுத்தாத சீதை அந்த காகத்தின் மேல் கருணை கொண்டு அதன் தலையை ராமனின் திருவடிகளில் படும்படி கிடத்தி, இதோ சரணாகதி செய்த இந்த குழந்தையை மன்னித்தருளுங்கள் என்று வேண்டினாள். இவனை மன்னிக்கிறேன், இருப்பினும் இவனை நோக்கி எய்த என் பாணத்துக்கு இலகாக ஏதோ ஒன்றை தந்தாக வேண்டுமே என்றான் ராமன். தவறான பார்வை உடையவனான எனது கண்களுள் ஒன்று இந்த பாணத்துக்கு இரையாகட்டும் என்று காகாசுரனை கூற ராமபாணம் அவனது வலக்கண்ணை பறித்தது. அவன் மேல் கருணை கொண்ட ராமன், உனது வலக்கண் பறிப்போனாலும் இடக்கண்ணாலேயே இருபுறமும் பார்க்கும் ஆற்றல் உனக்கு உண்டாகட்டும் என வரமளித்தான். சீதை இனி மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கான பித்ருகாரியம் செய்யும்போது காகத்துக்கு சாத உருண்டை வழங்குவார்கள் என காகாசுரனுக்கு வரமளித்தாள். பெரும் தீங்கு இழைத்த என் மீது கருணை காட்டிய சீதையைப் போல குணமுடையவள் எவள்? சரணம் என்று வந்தமையால் பாவியான என்னையும் மன்னித்தருளிய ராமனைப் போன்ற சீலன் எவன் என்று காகாசுரன் விசாரம் செய்ய தொடங்கினான். என்றால் வடமொழியில் எவள் என்று பொருள். க என்றால் எவன் என்று பொருள். சீதையை போன்றவள் எவள்? ராமனை போன்றவன் எவன்? கா க கா க என்று விசாரம் செய்ய தொடங்கியதால் அவனையும் அவன் இனத்தையும் காக என்றே மக்கள் அழைக்கத் தொடங்கினார்கள். அதுவே காகம் என்றானது. காகாசுரன் எவ்வளவு தேடியும் சீதாராமர்களுக்கு நிகராக மற்றொருவரை காண முடியவில்லை. இப்படி ஒப்புயர்வற்றவராக திருமால் விளங்குவதால் அவரை வேதவியாசர் அனுத்தமக என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 81வது திருநாமத்தில் அழைக்கிறார். அனுத்தமாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் ராமனின் கருணைக்கு பாத்திரமாவார்கள். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.